Psalm chapter 103, 103 verse 1 to 22. சங்கீதம் 103 அதிகாரம் 1 முதல் 22 வசனம் வரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. Psalms of the David பாருங்க செமையா. Bless the Lord, O my soul, and all that is within me, bless is the holy name. வசனம் 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and forget not all these benefits. வசனம் 3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, who and forgave it all thine iniquities, who and health all their disease. வசனம் 4. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, who are the redeemed made they life from the destruction, who and grow when with thee and with loving kindness and tender mercy. வசனம் 5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. Who and satisfies the mouth with good things, so that they can youth this and renewed like the eagles. வசனம் 6. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். The Lord and execute righteousness and judgment for all that and appreciate. வசனம் 7. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் தெரிய பண்ணுகிறார். He made and cannot in ways and Moses is an act unto the children of Israel. வசனம் 8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். The Lord and mercy and grace sinners slow chew the anger and plenteous in mercy. வசனம் 9. அவர் எப்பொழுதும் கனிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். He will not always and chide natural will and he and keep this and anger forever. வசனம் 10. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். He hate and not delay with and use and after you are and sin, nor and renewed use and according to your iniquity. வசனம் 11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. For as this heaven is an high above this earth, so great is this mercy towards and them to the fear him. வசனம் 12. மேற்குக்கு கிழக்குக்கு அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். As far as this eastern is for the west, so fear hate and he and remove for the transgressions from the use. வசனம் 13. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். Like as the fathers and petited his and children, so that Lord and petited them that and fear him. வசனம் 14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். Fear me he and remembereth that we had dust. வசனம் 15. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தைப் போல் பூக்கிறான். As for man is and days are the grass, as he flowers have this failed, so he and flourisheth
வசனம் 16, காற்று அதன் மேல் வீசினுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. For the winds and force it over it, and it is gone, and the place thereof shall know it no more. வசனம் 17, கர்த்தருடைய கிருபையே அவருக்கு பயந்தவர்கள் மேல், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநீதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. But the mercy of the Lord is from everlasting to the everlasting upon them that fear him, and his righteousness unto the children as children. வசனம் 18, அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேல் உள்ளது. To such as keep his covenants and to those and that and remember his commandments to do them. வசனம் 19, கர்த்தர் வானங்களிலே தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. To the Lord and he perpetuate this and the one in the heaven, and his kingdom rule over all. வசனம் 20, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களை அவரையே ஸ்தோத்திரியுங்கள். Bless the Lord and ye these an angel that excel in strength, that undo his commandments, hearkening unto the voice of the word. வசனம் 21, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரர்களாயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரையே ஸ்தோத்திரியுங்கள். Bless ye the Lord all these and ask ye and ministers of this and that do his pleasure. வசனம் 22, கர்த்தர் ஆளுகிறார், அவ்விடங்கள் உள்ள அவருடைய சகல கிரிகைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord and all the works in the whole place of this and domain. Bless the Lord, O my soul.